வணக்கம். ஓம் நமச்சிவாய. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி என்ன தெரியுமா தலைப்பு? நம்ம எல்லாரும் கஷ்டம் 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 இது ரொம்ப பிரதானமாக நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறோம். கஷ்டம்னா என்னன்னு நமக்கு தெரியல. நான் சொல்கிறது என்ன மாதிரி கேட்டகரியில் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற மக்களை சொல்கிறேன். இதில் டெய்லி பேசிஸ் கூலி வேலைக்கு போயிட்டு, அதான் இப்போது சித்தாள் வேலை, கொத்தனார் வேலை, அப்புறம் ட்ரைனேஜ் கிளீனிங், இந்த மாதிரி டெய்லி வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒரு பணத்தை சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றுறவங்க கூட கஷ்டப்படலைங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? கஷ்டப்படலை. ஆனால் நாம் சொல்கிறோம் கஷ்டம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்கிறோம். நாங்கள் சிறு வயதில் எங்கள் ஊரில் இருக்கும் பொழுது வாரமான ஒரு நாள் ஊருக்கு நடுவில் ஒரு மைதானம் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல கம்புகளை கட்டி, அது மேலே கயிறுகளை கட்டி, அது மேலே நடப்பாங்க. மோளம் அடிச்சுக்கிட்டே நடப்பாங்க. அது ஒரு 3 ஹவர் 4 ஹவர் பட்ட பகலில் சுட்டரிக்கும் வெயிலில் கூட நடப்பாங்க. அதிலே பல்ட்டி அடிக்கிறது, தொங்குறது எல்லாம் நிறைய விதவிதமாக செய்து காட்டுவாங்க. அந்தர் பல்ட்டி, ஆகாச பல்ட்டி, கடை கூத்தாடிகள். கழைனா கொம்பு, அது மேலே கயிறு கட்டி அதில் தன் உயிரை பணயம் வைத்து அதில் அவங்க சாகசங்கள் புரிந்து காட்டுவாங்க. கிட்டத்தட்ட சர்க்கஸ் மாதிரி. அவங்க அவ்வளோ செஞ்சு அப்படியே ஒரு 10 பேர் 20 பேர் அந்த நாள்லலாம் அவ்வளோதான் இருப்பாங்க. ஒரு தட்டு எடுத்துன்னு ஒரு குழந்தைய தூக்கின்னு, ஒரு குழந்தை ஒரு தட்டு எடுத்துன்னு ஓடி வரும். அப்போல்லாம் 5 காசு 10 காசு போடுவாங்க. அதை எடுத்துன்னு போய் அவங்க குடும்பம் எப்படி செய்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அதில் அந்த காலத்தில் விலை கம்மி தான். இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் வீடு கிடையாது, வாசல் கிடையாது, கட்டிக்க நல்ல துணிமணி கிடையாது, எதுவும் கிடையாது. பொங்கி சாப்பிடோட மண் சட்டி, அலுமினிய பாத்திரம், 4 கல், அதுதான் அடுப்பு. கிழிந்து போன துணிகள்லாம் கட்டி கூடாரம், அதுதான் அவங்களுடைய இருப்பிடம். எங்கள் ஊர்லெல்லாம் ஆத்தங்கரையில் அவங்க புளிய மரம் இருக்கும், அதுக்கு அடியில் அவங்க நிரந்தரமாக இருந்தாங்க. வாரமான ஒரு நாள் ஊருக்குள்ளே இந்த மாதிரி சாகச வித்தைகள் காட்டி ஏதோ முடியாது எங்கள் ஊர் கிராம மக்கள் போடுற காசில் சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ நமக்கு தெரியாது. ஏன்னா அப்போ நானே குழந்தை, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் அறிவு தெரியாது. அந்த மாதிரி ஒரு மனித வாழ்க்கை வாழறாங்களே, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுங்க? நமக்கு தூங்கி எழுந்துக்கிறதுக்கு பெட்டு, ஃபேன், காற்று, தங்கறதுக்கு வீடு, வாடகை தரோம், அதெல்லாம் வேறு விஷயம். தங்கறதுக்கு வீடு, சமைக்கிறதுக்கு கேஸ் அடுப்பு, மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, ஏர் கூலர், எவ்வளோ வச்சுருக்கோம். இவ்வளோ வச்சுருந்து விதவிதமான ஆடைகள், கவரிங் நகையோ தங்க நகையோ போட்டுக்கிறதுக்கு நிறைய நகைகள், இப்படி எல்லா வசதியும் இருக்குது. நம்ம குழந்தைங்க இப்போ நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம், இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் நல்ல ஸ்கூல் இல்லைன்னு சொல்லலை, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். இப்படி எல்லா விதத்துலேயும் நம்ம செய்கிறோம். சாப்பாடு 3 வேளை சாப்பிட்றோம். காத்தால சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம். இவ்வளவெல்லாம் நம்ம செஞ்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது கஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட நிறைய உலாவுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? பேராசை. மனிதன் ஒரு நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாங்க அப்படின்றத போய் பாருங்கள். அப்போல்லாம் தங்கத்தில் போட்டு ஜொலிக்கலை மக்கள்லாம். ஏன்னா ராஜாக்கள் காலம். ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்க, மரகதம் எல்லாம் போடுவாங்க. சாதாரண மனிதர்கள்லாம் வெள்ளியில் காப்பு, தண்டை, இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. மக்களுக்கு தங்கம்
அப்படின்ற ஒரு இதெல்லாம் அப்போ கிடையாது. வீடு, பெரிய வீடு, மாடி வீடு கட்டணும், கல் வீடு கட்டணும், அதுவும் கிடையாது. நன்றாக உழைக்க வேண்டும். பருத்தி ஆடைகள் தான் உடுத்திப்பாங்க. சின்ன வயசுக்காரங்க ஒரு மாதிரி, பெரியவங்க ஒரு மாதிரி, அதெல்லாம் கிடையாது. துணி எல்லாருக்கும் ஒரே மாதிரி 9 மீட்டரில் காடா துணி தான் புடவை. 100 வருஷத்துக்கு முன்னால் எல்லோரும் அதை தான் உடுத்திக்கணும். அவங்க தான் சமையல் பண்ணி நெல், வேக வைத்த நெல்லை டெய்லி உரலில் போட்டு குத்தி எடுத்து அந்த அரிசியில் தான் சமையல் பண்ணுவாங்க. கேப்பை கூழ் பண்ணுவாங்க. எல்லாமே வீட்டில் தான், மிஷின் கிடையாது, அம்மி தான், உரல் தான். இப்படியெல்லாம் வாழ்ந்து இருந்தவன் நாம் இன்றைக்கி எப்படி இருக்கோம் அப்படின்னு நினைக்கணும். அப்போது நான் எதை பற்றி பேச வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கலை கூத்தாடிகள் அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அந்த காலத்துலேயே இருக்கிறாங்க, இன்னும் அங்கேருந்து வெளியே வரல. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவங்களுக்கு சாப்பாடு கூட சரியான சாப்பாடு இல்லை அந்த குழந்தைங்க. இது ஏன் நான் இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, நேற்றைக்கு நடந்த சம்பவம். நான் திருவான்மியூரில் ஒரு கோவில் இருக்குது, கோவிலுக்கு போயிருந்தேன். கோவிலை சுற்றி அப்படி குளம் சுற்றி வரணும். அந்த இடத்துல இந்த மாதிரி காட்சியை நான் கண்டேன். அதாவது நான் சென்னையில் ஆச்சு 25 வருஷம் நான் இங்கே பார்த்தது கிடையாது. நான் நேற்று தான் பார்த்தேன். அப்படியே நின்றுட்டேன். அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே அதில் பேசி ஒரு 2 நிமிஷம் பேசி நம்ம அப்லோட் பண்ணலாம் ஷார்ட்ஸ்ன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி உடல்நிலை இருந்தனால அதெல்லாம் விவரமாக பேச முடியாது. அதனால் நான் எதுவும் பேசலை. ஆனால் நேற்று ஒரு 5, 6 அல்லது 7 இதுக்குள்ளே தான் இருக்க அந்த சிறுமி அந்த கழைகளை கட்டி விட்டு அது மேலே ரோப் கட்டிருக்காங்க, கயிறு. அதில் ஒரு தட்டு, தாம்பாளத்தட்டு, அந்த தாம்பாளத்தட்டு மேலே அந்த குழந்தை நிற்கிது. அந்த பிள்ளை எப்படி தான் மேனேஜ் பண்ணி 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 தாம்பாளத்தட்டோடு நகர்ந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் நகர்த்தின்னு போகிறான். இப்போ எவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்கணும், உடம்பு பேலன்சிங் பவர் இருக்கணும். சரி, அந்த கீழே அதேமாரி நான் கண்ட காட்சி தட்டுக்கள். ஒரு ஆம்பளை குழந்தை அது ஒரு தட்டு வச்சுனுது, இன்னொரு தட்டு கீழே இருக்குது. ஒரு அம்மா உட்காந்து ஜாலராயிரம் மாதிரி தட்டிட்டு இருக்காங்க, அம்மா மோளம் தட்டுருக்காங்க. இதை பார்க்கும்போது நான் அந்த காலத்துக்கு போயிட்டேன். அடாடா, அந்த காலத்தில் நாம் பார்த்தோம். அந்த காலம்னா என்னங்க, நான் சொல்கிறது ஒரு 40 years பிஃபோர். நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ அப்போது நான் பார்த்தேன். திருப்பி இப்போ பார்க்குறேன். அப்போது அவங்க என்ன சொல்லணும் கஷ்டம்னு? அவங்க தானே சொல்லணும். சாப்பாட்டுக்கு கஷ்டம், துணிக்கு கஷ்டம், படிக்க வைக்க முடியல. நம்ம படுற கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டமா? அவங்க படுற கஷ்டம் ஒரு கஷ்டமா? யோசனை பண்ணி பாருங்கள். நேற்று அந்த சம்பவத்தை நான் பார்த்து அந்த இதை பார்த்ததுலேருந்து நம்மளால் செய்ய இயலாது, எதுவுமே செய்ய இயலாது. ஆனால் நம்ம இதை பகிர்ந்துக்க முடியும். கவலைப்படுறோம் இல்லையா, இதை பகிர்ந்துக்க முடியும். அந்த சின்ன குழந்தை ஸ்கூல் போக வேண்டிய வயசு, சின்ன குழந்தை, இன்னொரு குழந்தையும் சின்ன குழந்தை தான் தட்டு எடுத்துகிட்டு வருது. இப்போ இவங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறது எப்போ? அவங்க கஷ்டங்கள் தீர்வது எப்போ? எவ்வளோ அதை பார்க்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கு தான் தெரியும். அந்த வேகாத வெயிலில் அது மேலே அந்த குழந்தை போய் அது தட்டு, சில்வர் தட்டு எப்படி கொதிக்கும் வெயிலில் பாருங்கள். நம்ம செருப்பு இல்லாமல் நடக்க முடியுமா? ஒரு அடி எடுத்து வைக்க முடியுமா? அப்போ கஷ்டன்றது என்னங்க, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் உயிரை பணையம் வச்சு அதில் வர காசை கொண்டு சாப்பாடு பொங்கி சாப்பிட்டு அந்த குழந்தையால் அந்த குடும்பம் பிழைக்குது. சின்ன குழந்தை, அந்த குழந்தை அப்படி பண்ணி வித்தை காட்டுறதுனால யாரோ 5 or 10 கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வச்சு அவங்க எந்த மரத்தடியில் போய் உட்காந்துட்டு எண்ணத்தை சமைச்சு சாப்பிட்றாங்க. அந்த ஒரு சிறு குழந்தை. அப்போது அந்த குழந்தைக்கு இல்லாத கஷ்டமா? அதனால் இந்த பதிவின் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கலை கூத்தாடிகள் அப்படின்றது இது இந்த
காணொளியின் தலைப்பு. அவங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் கஷ்டமாக இருக்குன்றது அவங்கள போய் கேட்டால் தான் தெரியுமே தவிர நாம் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க பாதிக்கப்பட்டவங்களால் தான் அதை உணர்ந்து பேச முடியும். அவங்க அந்த அளவுக்கு படுறாங்க இல்லையா, அவங்கள பார்த்து நாம் முடிந்த உதவிகள், நீங்கள் எங்காவது பார்த்தாலும் இந்த காணொலியை பார்க்கின்ற எத்தனையோ நபர் நீங்கள் எங்காவது இதை மாதிரி கழை கூத்தாடிகள் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும்னா, இப்போ எங்களுக்கெல்லாம் வயதாகி விட்டது, அலைய முடியாது. சிறு வயதில் பார்த்து அதோடு நான் இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் சின்ன இப்போ ஒரு 20-25 வயசு வாலிப பருவத்தில் இருக்கின்ற நபர்கள் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத ஒரு முறையோடு செஞ்சு கொடுங்க. வாழ்க்கையில் முடிந்தளவுக்கு உதவி பண்ணுங்க. அந்த சின்ன குழந்தை படிக்க வேண்டிய வயசில் படிக்கட்டும், இன்னொரு குழந்தையும் படிக்கட்டும். அவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் மூலியமாகவோ இல்லை வேறு எங்காவது காப்பகங்கள் இருக்கா, இந்த மாதிரிலாம் விசாரித்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணி விடுங்க. இது என்னோடய ரிக்வஸ்ட்டு. அதாவது என்னுடைய என்ன சொல்லுவாங்க ரிக்வஸ்ட்டுக்கு, என்னோட தெரியல, மனுன்னு வச்சுக்கோங்க, தெரியல, ரிக்வஸ்ட்டு. இது ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஆக மொத்தத்தில் கழை கூத்தாடியுடைய வாழ்க்கையானது மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை. அவங்க வாழ்கின்ற முறையை நான் சிறு வயதில் பார்த்துருக்கேன். இப்போ மீண்டும் அவங்கள நேற்று நான் பார்த்தப்போ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கழை கூத்தாடிகளை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப கவலையாகி போச்சு. அந்த கவலையை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் கிராமத்துலேயோ உங்கள் நகரத்துலேயோ இந்த மாதிரியான ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எங்காவது காப்பகங்களில் கொண்டு விடுறது, குழந்தைங்கள கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட சொல்கிறது, இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அட்வைஸ் பண்ணுங்கள். வயதான எங்களால் பண்ண முடியாது. வாலிப பருவத்தில் இருக்கின்ற நீங்கள் யாராவது ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, நடவடிக்கை எடுத்தீங்கன்னா கட்டாயமாக அப்படியாப்பட்டோடைய வாழ்க்கை மலரும். உங்களால் முடிந்தது செய்யுங்கள். இது இளைஞர்களுக்கு பதிவுனே கூட வச்சுக்கோங்க, சரிங்களா? உங்களால் தான் உன்னால் முடியும் தம்பி தம்பி. நீங்கள்லாம் நினச்சிங்கன்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் இந்த மாதிரியான கஷ்டப்படுற ஜீவன்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல ஒரு காப்பகம், ஒரு படிப்பு, ஒரு கவர்மெண்ட்டில் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு இதெல்லாமே நம்ம ஆதரைஸ் உங்களால் பண்ண முடியும். பண்ணுங்கள், சரிங்களா? அன்னைக்கு கயிற்றின் மேலே பாரு ஆடி முடித்து இறங்கி வந்தா அப்புறம் தான்டா சோறு அப்படின்ட்டு நம்மளுடைய ஐயா மக்கள் திலகம் ஐயா பாடி நடிச்சிருப்பார். வயிற்றுக்காக மனிதன் இங்கே கயிற்றில் ஆடுறான் பாரு, ஆடி முடித்து இறங்கி வந்தா அப்புறம் தான்டா சோறு. இது சொன்னா கசக்கும், சொந்த அனுபவம் இருந்தால் இனிக்கும். நாங்கள் பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தா ஆகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தா ஆகணும் சொன்னார். அவங்க உழைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், அவங்க பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைங்களெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு உதவி பண்ணலாம். பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேலைகள், ஒரு சித்தாள் வேலை, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்மளால் முடிஞ்சது பண உதவி அல்ல, நம்மளுடைய கைடன்ஸ் கொடுத்து அவங்க நல்வழிப்படுத்தலாம். இளைஞர்களே, இது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரியான ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த கைடன்ஸ் கொடுத்து நல்லது செய்யுங்க. நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளி உங்களை சந்திக்கிறேன்.